அப்ப கல்வியின் தரத்தை உயர்த்தி கொண்டு வரும்போது அறிவார்ந்த சமூகமாக மாறும். கல்வியை தனியார் முதலாளிதான் தரமாக கொடுப்பான் என்றால் அரசு தோற்றுவிட்டதா என்ற கேள்வி வருகிறது. அரசு தோற்று போனதா? இப்பவும் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இலவசம்தான். இப்பவும் அரசு கல்லூரிகள் இருக்கிறது, இலவசம்தான். ஆனால் தரமாக இருக்கிறதா என்ற கேள்வி உடனே பிறக்கிறது. அது என்னன்னா, எந்த அமைச்சர் பிள்ளை அரசு கல்லூரியில் படிக்கிறான்? அரசு கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளையாக படிக்கிறானா? இல்லை. எந்த எம்எல்ஏ மகன், எந்த எம்பி மகன், எந்த முதலமைச்சர் மகன் படிக்கல. உங்க பிள்ளைகள் வரும்போது சட்டம், அமைச்சர் மகனோ அதிகாரி மகனோ முதலமைச்சர் மகனோ எவனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் சட்டம். அப்ப என்ன ஆயிரம்? தானா தரம் உயர்ந்துடும். நான் தான் ஹோம் ஒர்க்குன்னு ஒன்றும் இல்லாமல் ஒழிச்சிருவேன்றேனே. வீட்டு பாடமே பிள்ளைகள் கிடையாது, தூக்கி கிழிச்சு வித்துவலை வச்சு விட்டுறேன். புத்தகத்தை எடுத்துட்டு வரக்கூடாது, அங்கேயே வச்சு சரவணன் அப்படின்னு ஒரு செல்ஃப் இருக்கும், ஒரு டப்பா பூட்டிட்டு சாவி எடுத்து போங்க. அங்க ஒரு சாவி ஒரு வேலை தொலைச்சிட்டா இங்க வந்து படிச்சுக்கிற வேண்டியதுதான். நோ வீட்டு பாடம், நோ ஹோம் ஒர்க்கு. கல்வி சுகம், சுமை கிடையாது. என் பிள்ளைகளை பிதுக்கி பர்பஸ் இருக்கிற மாதிரி மதிப்பெண்ணை பிதுக்கிறது இல்லை. மதிப்பெண்ணை வச்சு மனிதறிவை மதிப்பிடுவது மடத்தனம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்க படிக்காத மேதைகள் சாதிச்சதான் அதிகம். கலப்பை கண்டுபிடிச்சவன் எந்த கல்லூரியில் படித்தான்? தூண்டி மில் கண்டுபிடிச்சது விஞ்ஞானியா இல்லையா? மண்ணெட்டி கோடாரி கடப்பாரி கண்டுபிடிச்சவன் எந்த சயின்டிஸ்ட்? ஒன்றும் கிடையாது. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னவன் அறிஞனா? அறிஞன். அவன் எந்த கல்லூரி? இல்லை. வள்ளுவன் எந்த கல்லூரியில் படித்தான்? இல்லை. அவன் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தா? ஒன்றும் இல்லை. கம்பன் இளங்கோ கவிஞன்லாம் எங்கே படித்தான்? இல்லை. ஆனால் அவன் எழுதுனதை நீ கல்லூரியில் படிக்கிற. இதுதான் அறிவுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை. மாப்பாடு குழப்பிக்காத. மதிப்பெண்ணை வச்சு மனிதறிவை மதிப்பிடுவது மடத்தனம்னு நினைக்கிறாள் நான். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஷாருக்குன்னு ஒரு தம்பி, கரூர்கார தம்பி, 12வது 750 மதிப்பெண்ணை நம்ம தான் பெற்றிருந்தான். ஆனால் உலகத்தில் தீப்பெட்டி சைஸில் விண்ணை நோக்கி விண்கலம், ஒரு மைக்ரோ விண்கலத்தை கண்டுபிடிச்சிட்டான். முஸ்லீம்ங்கிறதுனால இந்தியா அவனை கண்டுக்கல, அமெரிக்கா அவனை தூக்கிட்டு போயிட்டு நாசா பறக்க விட்டுருச்சு. அப்படி பறக்க விட்டுருச்சு. சாருக்கு 750 போஸ்ட் எடுத்திருந்தான். அப்ப அறிவுக்கு இதுக்கு தீப்பெட்டி சைஸ்ல ஒரு விண்கலங்க மேல பறக்க விட்டான். இவங்க அந்த அது மாதிரி போட்டு குழப்பிக்காத போட்டு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எல்கேஜி யூகேஜி எல்லாம் தூக்கி தூர குப்பையில போடுறோம். என்னன்னு பண்ணுவேன்? அரும்பு மொட்டு மலர்னு 3 வகுப்பு வைப்பேன். 3ஆம் வகுப்புல பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு சேர்ப்போம். 3ஆம் வகுப்புல 3 வயசு வரைக்கும் என் பிள்ளை படிக்காது. அங்கிட்டு 3 வயசு 6 வயசு வரைக்கும் சும்மா தான் இருக்கும், விளையாடும், பார்க்கிங் எல்லாம் வச்சிருப்பேன். வாத்தியாரும் பெற்றோர்களும் பிள்ளைய படிக்கணும்னு சட்டம் போடுவேன். நீ படிச்சுட்டு 1ஆப்பு சேர்க்கும்போது தென்கொரியா கல்வியில முதல் இருக்கிற நாடு 8 வயசுல தான் பிள்ளைய 1ஆப்பு சேர்க்குது. ஆனா இந்தியா புதிய கல்விக் கொள்கையில 8 வயசுல பொதுத் தேர்வு எழுதுங்குது. 5ஆவதுல பொதுத் தேர்வு எழுதுங்குது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை எதுக்குறோம்னு சொல்லிவிட்டு திமுக அப்படியே செயல்படுத்துது. PM ஸ்ரீபள்ளி, பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ரீபள்ளின்னு ஒரு திட்டம், அது இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் இருக்குது. அதை ஏற்று செயல்படுத்த துடிக்குது திமுக. புதிய கல்விக் கொள்கை என்பது நம் பிள்ளைகளுக்கு, மாணவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மரண தண்டனை, மரண சாசனம்ங்கிறார்கள் கல்வி அறிஞர்கள். அப்ப அரும்பு முட்டு மலர் 6 வயசுல 1ஆப்பு சேர்ப்பேன். 3 வயசு வரைக்கும் பிள்ளை படிக்காது. பிள்ளைய பெற்றோர்களும் ஆசிரியரும் படிக்கணும். படிச்சுட்டு 1ஆப்பு சேர்க்கும்போது சான்றிதழ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என் பிள்ளைக்கு இது பிடிக்குது, இதுல நாட்டம். என்ன நாட்டம்? பாட்டு பாடுவதில், விளையாடுவதில், ஆடுவதில், ஓடுவதில், பாடுவதில் விருப்பம். அப்ப என்ன நல்லா பாடியா அவன் பாடி காட்டான். அப்படி எங்கெல்லாம் பாடுவான் எங்க மாவீரன் போயிட்டு வருவாங்க. பாடுறது உனக்கு விருப்பமாயா? பாட்டு எனக்கு முதன்மை பாடம். பாட்டு தமிழ் இருக்கும், ஆங்கிலம் இருக்கும், அறிவியல் இருக்கும், புவியியல் இருக்கும். இதுல எல்லாத்தையும் தோத்துட்டான் பாஸ். ஆனால் பாட்டு பாடுறது தோத்துறக்கூடாது. முதன்மை பாடம் எதுவோ அதுல வெற்றி விட்டால் வெற்றி தான். ப்ரொமோட் பண்ணி விட்டு பிள்ளைய போ போ பாடுறா. பல எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜேசஸ், டிஎம்எஸ் உருவாக்கும்டா, பாடுறான். ஆடுறா. மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா மாதிரி பல நடன கலைஞர் உருவாக்குவான். இசை நல்ல இசையா பண்ணியா? ஒரு இசைமேதான் நமக்கு இருக்காரு இளையராஜா. 1000 இசைமேதை உருவாகட்டும்யா. பல AR ரஹ்மான் வரட்டும். தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த நாடுகள் எல்லாம் சாதித்திருக்கிறது. வரலாறு நடத்துறவருக்கு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துறதுக்கு அறிவியல் தெரியாது, அறிவியல் நடத்துறதுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் ஒரே மாணவன் படிக்கணும். எப்படி இருக்கு? 4 பாடத்துல 100க்கு 100. வெரி குட், வெரி குட். நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் வாத்தியார். ஒரே ஒரு பாடத்துல அவன் மதிப்பெண் குறைஞ்ச முட்டாப்படம்.
இப்ப 4 வாத்தியார் பாராட்டின புத்திசாலியா, ஒரு வாத்தியார் சொல்ற முட்டாள நான் குழம்பிடுறேன். கல்வி முறையவே மாத்தணும்னு நினைக்கிறேன். அதுதான் அடிப்படை அமைப்பு மாற்றம்னு உங்க பிள்ளை சொல்றேன். அதை மாத்தணுங்கிறேன். அப்புறம் மருத்துவத்தை எப்படி மாற்றுவா சீமான்? முதலமைச்சர் காய்ச்சடிக்குதா, ஐயா கருணாநிதி மாதிரி காவிரியில் படுக்கக்கூடாது, அம்மா ஜெயலலிதா மாதிரி அப்போலாம் படுக்கக்கூடாது. என்ன பண்ணும்? அரசு மருத்துவமனையில் போய் படுக்கணும். படுத்தால் மருத்துவத்தின் தரம் உயரும். இதே உனக்கு இந்த கோபமே வரல. அரசை நடத்துறீங்க, நீங்க ஒரு ராஜீவ்காந்தி பேர்ல மருத்துவமனை செய்வீங்க. ராஜீவ்காந்தி யாரோட பிரித்தமை சின்னத்தமை? எதுக்கு ஏன் காசுல மருத்துவமனை பேர் வச்சா? என் இனத்தை கொண்டு வச்ச ராஜீவ்காந்தி, பச்சை துரோகம் பண்ண ராஜீவ்காந்தி, இந்த காங்கிரஸ் 3 கையெழுத்துல தமிழ் பேரினத்தின் தலையெழுத்தை மாத்தின அயோக்கிய பயலுங்க. அவன் எதுக்கு என்ன பண்ண? சாஸ்திரி சினிமாவை பண்டாரநாயக்க கையெழுத்துல மலையகத்துல வாழ்ந்த நம் இன சொந்தங்களை ராவோட ராவா குடியுரிமையற்ற நாடற்றவன் ஆகி கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டான். அப்போ அது ஒரு கையெழுத்து. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி சினிமாவோ என்னாச்சு? 1974 கச்சத்தீவு கொடுக்குற ஒப்பந்தம் 76 கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நம்ம கச்சத்தீவு உரிமையை இழந்தோம், ஒரு கையெழுத்து. மீன வாழ் உரிமை போச்சு. அதுக்கப்புறம் ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், ஒரு கையெழுத்து. 3 கையெழுத்தாண்டா நம்ம தலையெழுத்தே மாறி போச்சு. இவங்களுக்கு மறுபடியும் நீ ஓட்ட போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இங்க ராஜீவ்காந்திக்கு பேரு சிலை எதுக்கு வச்சிருக்க? கொத்தா 25,000க்கும் மேற்பட்ட நம்ம மக்களை கொண்டு குவிச்சு இந்திய ராணுவத்தை அனுப்பி பல ஆயிரக்கணக்கில் நம்ம அக்கா தங்கச்சியை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு நாசம் ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வாழ்ற மண்ணில் எதுக்கு சிலை? எதுக்கு பேரு?